Welcome students. Now we are going to learn the types of companies. First type is the classification of companies on the basis of incorporation. Charter companies. Chartered companies are established by the king or queen of a country. Powers and privileges of a chartered company are specified in the charter. Power to cancel the charter is vested with king or queen. Example: East Indian Company, Bank of England, Hudson Bay Company. The Companies Act does not apply to them. Such companies cannot be started in India. சார்ட்டர்ட் கம்பெனினா இது வந்து ஒரு நாட்டுடைய கிங் அல்லது குயினால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு நிறுவனம், அவங்களுடைய அரசாணையின்படி தோற்றுவிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இதில் பவர் எல்லாமே அதோட எப்படி ஆக்ட் பண்ணணும், கம்பெனியுடைய டியூட்டிஸ், ரைட்ஸ் அண்ட் ஹவு டு கேன்சல் த சார்ட்டர், எவ்ரி திங் இஸ் வெஸ்டட் வித் த கிங் ஆர் குயின். The Companies Act does not apply to them. Companies Act வந்து இதை கண்ட்ரோல் பண்ணாது. இந்த மாதிரி கம்பெனிஸை இந்தியாவிலையும் நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், ஸ்டாட்யூட்டரி கம்பெனிஸ். Companies are established by a special act made in Parliament State Assembly. Constitution of company is specified in the Memorandum of Association, that is MOA. Rules relating to day-to-day management of statutory companies are specified in the Articles of Association. Audit of statutory company is conducted by Controller and Auditor General of India. The report of CAGI is placed in Parliament State Assemblies concerned. Example: Food Corporation of India, LIC, GIC, RBI, SBI, IDBI. Statutory companies enjoy autonomous status. It need not use the word limited next to its name. Statutory company ஒரு தனியான ஒரு சட்ட முறையினால் ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இதை வந்து எந்த ஒரு தனி நபராலோ அல்லது ஒரு ஆக்டாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து இட்ஸ் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ். இட் என்ஜாய் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ்னா இது ஒரு தனியான ஒரு உரிமை பெற்ற ஒரு நிறுவனம். இட் நீட் நாட் யூஸ் த வேர்ட் லிமிட்டட் நெக்ஸ்ட் டு இட்ஸ் நேம். அதுக்கு நேமுக்கு பின்னாடி லிமிட்டடுங்கிற வேர்டு வந்து வர தேவையில்லை, போடணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை ஸ்டாட்யூட்டரி கம்பெனிக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தா எல்ஐசி, ஆர்பிஐ அண்ட் எஸ்பிஐ, ஐடிபிஐ, ஜிக்கு இதெல்லாம் ஸ்டாட்யூட்டரி கம்பெனிஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். Next type is association not for profit. According to Section 8 of the Companies Act 2013, the central government may, by license, grant that an association may be registered as a company with limited liability without using the word limited or private limited as part of its name. The license will be granted only in the case of association not for profit. In other words, the central government will grant the license only if it is satisfied that இந்த நிறுவனம் வந்து ஒரு லாப நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது. இது மெயின் எய்ம் இஸ் டு ப்ரொமோட் ஸ்போர்ட்ஸ், காமர்ஸ், ஆர்ட், சயின்ஸ், ரிலிஜன், சேரிட்டி ஆர் எனி அதர் யூஸ்ஃபுல் ஆப்ஜெக்ட். இதோட லைபிலிட்டி எப்படின்னா லிமிட்டடாக இருக்கும், பட் வித்தவுட் யூஸிங் த வேர்ட் லிமிட்டட் ஆர் ப்ரைவேட் as part of its name. அதோட நேமுக்கு பின்னாடி லிமிட்டோட அல்லது ப்ரைவேட் லிமிட்டட் அப்படிங்கிற வேர்டை இது சேர்க்க தேவையில்லை. பட் ஆனால் இதோடைய லைபிலிட்டிஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். கவர்மெண்ட் எப்போ வந்து இதுக்கு லைசன்ஸ் வழங்கும்னா அதோடைய நார்ம்ஸ் எல்லாமே அதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்ததுன்னா கவர்மெண்ட் வில் ப்ரொவைட் ஆர் வில் கிராண்ட் லைசன்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? It intends to apply its profit, if any, for promoting its object. In case it earns profit means அந்த ப்ராஃபிட் அதை எப்படி யூஸ் பண்ணால் டு ப்ரொமோட்டிங் இட்ஸ் ஆப்ஜெக்ட், இதோட ஆப்ஜெக்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் வந்து இது வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் நாட் ஃபார் the well-being of the members. It prohibits the
பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் டு இட்ஸ் மெம்பர்ஸ், அதோட மெம்பர்ஸ்க்கு டிவிடெண்டாக ஷேர் பண்ணுறதுக்கு இது வந்து தடைகள் இருக்குது இந்த கம்பெனிக்கு. Such companies may be public or private companies and may or may not have share capital. Next, classification of companies on the basis of membership. Private company. What is private company? Private limited company is a type of company which is formed with minimum 2 shareholders and 2 directors. ப்ரைவேட் கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மினிமம் 2 ஷேர் ஹோல்டர் இருந்தால் போதும், 2 டைரக்டர்ஸ் இருந்தால் போதும். த மினிமம் ரெக்யர்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆத்தரைஸ்டு ஆர் பெய்ட் அப் கேபிட்டல் ஆஃப் 1 lakh ஹாஸ் பீன் omitted by the Companies Act 2015. 29th of May 2015. Another crucial condition of a private limited company is that it by its articles of association restricts the right to transfer its shares and also prohibits any invitation to the public to subscribe for any securities of the company. Maximum of 200% can become shareholder in a private company. The name of private company should be suffixed with private limited or P limited. ப்ரைவேட் லிமிட்டட் கம்பெனினா அந்த நேமுக்கு பின்னாடி கண்டிப்பாக லிமிட்டடுங்கிற வேர்டு அல்லது ப்ரைவேட் லிமிட்டடுங்கிற வேர்டை கண்டிப்பாக வந்து இது ஆட் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சயின்டிஃபிக் பப்ளிஷிங் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிட்டட், சென்னை. A private limited company can be formed in 3 variations. As a private limited company, as a small private limited company, as a one person company. ஒரு ப்ரைவேட் லிமிட்டட் கம்பெனி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், அல்லது ஒரு ஸ்மால் ப்ரைவேட் லிமிட்டட் கம்பெனியாக இதை ஆரம்பிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆஸ் ஏ ஒன் பர்சன் கம்பெனி, இது ஓபிசி கம்பெனியாக இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். பப்ளிக் கம்பெனி. Public company means a company which is not private company. A public company may be said to be an association with consists of at least 7 members, has a minimum paid up capital of 5 lakh or such higher paid up capital as may be prescribed. Private கம்பெனியில் பார்த்தா எவ்வளோ paid up share capital எவ்வளோ இருக்கணும்னா அதுக்கு முதலீடு 1 lakh. பப்ளிக் லிமிட்டட் கம்பெனியில் எவ்வளோனா paid up capital 5 lakhs. அங்கே மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 2, இங்கே மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 7 members. Understand? It is a subsidiary of company which is not a private company. Does not restrict the right to transfer it shares. Public limited companyக்கு அதோட ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதோடைய சப்சிடரி கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் சப்சிடரியாக இருக்கக்கூடிய ஒரு துணை நிறுவனம் வந்து இட்ஸ் நாட் எ ப்ரைவேட் கம்பெனி. இட் டஸ் நாட் ப்ரொஹிபிட் எனி இன்விடேஷன் டு சப்ஸ்கிரைப் ஃபார் எனி ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர் ஆஃப் த கம்பெனி. அதோட ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பப்ளிக்கை இன்வைட் பண்ணுறதுல எந்த ப்ரொஹிபிஷனும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது. Does not prohibit any invitation or acceptance of deposit. The name of public company should be suffixed with limited. Example, National Aluminium Company Limited, Chennai. Classification of companies on the basis of liability. A company limited by shares. A company limited by share is a company in which the liability of its member is limited by its memorandum to the amount, if any, unpaid on the shares respectively held by them. The companies limited by shares may be either public companies or private companies. If a member has paid the full amount of shares, then his liability shall be nil. அவருடைய ஷேரில் இந்த அமௌண்ட் ஃபுல்லுமே அவர் வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட் ஃபுல்லாக அவர் பே பண்ணியிருந்தானா அவருக்கு வந்து அந்த இடத்துல எந்த லைபிலிட்டியும் கிடையாது. ஏதாவது அமௌண்ட் பே பண்ணாமல் ரிமைனிங் இருந்தது அப்படின்னா அந்த
அதாவது பே பண்ணாத அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் அவர் வந்து லயபிள், அவர் வந்து பொறுப்பு. Thus, two main features of company limited by share are as follows. The liability of its member is limited to the amount remaining unpaid on the shares held by them. Such liability can be enforced either during the lifetime of the company or during the winding up of the company. So, the liability எப்போ வந்து it's enforced அப்படின்னா, so during the lifetime of the company or during the winding of the company. கம்பெனி நடந்துட்டு இருக்கும்போதும் அதே பொறுப்பு தான், அந்த கம்பெனியை வைண்ட் அப் பண்ணும்போது அவருக்கு அந்த லயபிலிட்டி இருக்குது. கம்பெனி லிமிட்டட் பை கேரண்டி. A company limited by guarantee is a company in which the liability of its member is limited by its memorandum to such an amount as the members may respectively undertake to contribute to the asset of the company in the event of its being wound up. Such companies are generally formed for the promotion of commerce, art, science, religion, charity, or any other useful object. The company is limited by guarantee may be either private company or public company. கம்பெனி லிமிட்டட் பை கேரண்டி அப்படின்னா என்னென்னா, அவங்களோட லயபிலிட்டி எப்படி இருக்குன்னா, அவங்க சப்போஸ் கம்பெனியோட வைண்டிங் அப் டைம்லேயோ அதை கம்பெனியை க்ளோஸ் பண்ணுற டைமில் இஃப் பிஸ்னஸ் அசட் இஸ் இன்சஃபிஷியன்ட் டு பே ஆஃப் தேர் டெப்ட் அப்படின்னா, கம்பெனியோட அசட் வந்து கம்பெனியோட கடனை அடைக்கிறதுக்கு போதுமானதாக இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரண்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அவங்க ஒத்துக்கொண்ட அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க வந்து லயபிள். இந்த இடத்துல அதுதான் லிமிட்டட் பை கேரண்டின்னு சொல்கிறோம். தென் அன்லிமிட்டட் கம்பெனி. An unlimited company is a company in which the liability of its member is not limited by its memorandum. In other words, the liability of member is unlimited. That is, there is no limit on the liability of members. The members of such companies may be required to pay companies' losses from their personal property. Unlimited liability நாலே கம்பெனியோட சொத்துக்கள் வந்து அது கடனை அடைக்கிறதுக்கு போதுமானதாக இல்லைன்னா அவங்களுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த இடத்துல லயபிள்னு சொல்கிறோம். Understand? Classification of companies on the basis of control. On the basis of control, the companies can be classified into government companies, holding companies, and subsidiary companies. First, government companies. A public enterprise incorporated under the Indian Companies Act 1956 is called a government company. These companies are owned and managed by the central or state government. Section 617 of the Companies Act 1956 defines government companies as any company in which not less than 51% of the paid up share capital is held by the central government or any state government or governments, or partly by central government and partly by one or more state governments. கவர்மெண்ட் கம்பெனிஸ்னால் எப்போ சொல்லுவோன்னா, ஒரு கம்பெனியோட பெய்ட் அப் ஷேர் கேபிட்டலில் மோர் தென் 51% இஸ் ஹெல்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அது சொந்தமாக வச்சுருக்கலாம், அல்லது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சுருக்கலாம், அல்லது 2 or more ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சுருக்கலாம், அல்லது பார்ட்லி பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் பார்ட்லி பை ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து வந்து ஒரு கம்பெனியோட ஷேரை வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸை தான் நம்ம வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு கம்பெனியோட ஷேரில் மோர் தேன் 51% வந்து ஹெல்டு பை த கவர்மெண்ட் அப்படின்னா அதை நம்ம கவர்மெண்ட் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். Sometimes these companies is owned by both government and private individuals or shareholders. Such companies are called as mixed ownership company. ஒரு சில கம்பெனிஸ் வந்து அதில் பாதி ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட் வச்சுருப்பாங்க, பாதி வந்து ப்ரைவேட் வச்சுருப்பாங்க. அந்த கம்பெனிஸை நம்ம வந்து மிக்சட் ஓனர்ஷிப் கம்பெனின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ்: ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் அண்ட் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ். Holding company. What is holding company? As per section 287, subsidiary company or subsidiary
in relation to any other company, that is to say the holding company, means a company in which the holding company controls the composition of the board of directors or exercises or control more than one half of the total share capital either at its own or together with one or more of its subsidiary companies. அதாவது ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னா என்னன்னா, ஒரு கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுலையோ அல்லது அவங்கள வந்து நீக்கிறதுலையோ அதிகாரம் பெற்றிருக்கும். அண்ட் ஆல்சோ மோர் தென் ஹாஃப் ஆஃப் த ஷேர்ஸ், ஓகேவா, அதோடைய பாதிக்கும் மேற்பட்ட ஷேர்ஸை வந்து அது வந்து தனக்கு சொந்தமாக்கி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்கிறோம். And subsidiary companies. Subsidiary company or subsidiary in relation to any other company, that is to say the holding company, means a company in which the holding company controls the composition of the board of directors or exercise or controls more than one half of the total share capital either at its own or together with one or more of its subsidiary companies. Example, H Limited holds more than 50% of the equity share capital of S Limited. Now H Limited is the holding company of S Limited and S Limited is the subsidiary of the H Limited. அதாவது ஒரு நிறுவனத்தோடைய பங்குல 50%க்கு மேலே இன்னொரு நிறுவனம் சொந்தமாக ஆக்கிக்கிச்சுன்னா அந்த நிறுவனத்தை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்கிறோம். அந்த ஹோல்டிங் கம்பெனியோட கட்டுப்பாட்டை கீழே தான் இந்த சப்சிடரி கம்பெனி வந்து இதோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் இது வந்து எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளும். ஷேர்ஸை சொந்தமாக்கிக்கிட்ட கம்பெனி வந்து ஹோல்டிங் கம்பெனி, ஷேர்ஸை வந்து இன்னொரு கம்பெனிக்கு ஒப்படைச்ச நிறுவனம் வந்து சப்சிடரி கம்பெனின்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே கட்டுப்பட்ட ஒரு நிறுவனம். நெக்ஸ்ட், going to understand the classification of companies on the basis of nationality. On the basis of nationality, we can classify the company into domestic company, foreign companies and multinational companies. What is domestic companies? A company which cannot be termed as foreign company under the provision of the Companies Act should be regarded as a domestic company. அதாவது உள்நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம ஒரு நாட்டுக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஒரு கம்பெனியை நம்ம டொமஸ்டிக் கம்பெனின்னு சொல்கிறோம். Foreign companies. Yeah, foreign company means a company which is incorporated in a country outside India under the law of that country. அதாவது foreign companies is registered in foreign countries outside India. இந்தியா விட்டு வெளிநாடுகளில் அந்த ஃபாரின் கண்ட்ரியுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. After the establishment of business in India, the following documents must be filed with the register of companies within 30 days from the date of establishment. A certified copy of the charter or status under which the company is incorporated, the memorandum and articles of the company translated into English. அதோடைய மெமோரண்டம் அண்ட் ஆர்டிகிள்ஸில் இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே should be translated into English. இங்கிலீஷில் translate பண்ணியிருக்கணும். The full address of the register office of the company. அந்த கம்பெனி எங்கே ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அதோடைய ஃபுல் அட்ரஸ் இதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். The list of directors and secretary of the company. The name and address of the person resident of India who is authorized to accept on behalf of the company service of legal process and any notice served on the company. அதாவது அந்த கம்பெனி ஃபாரின் கம்பெனிக்கோட அத்தாரிட்டி மாதிரி இங்கே செயல்படுற ஒரு நபர் அவருடைய நேம் அண்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். The full address of the company's principal place of business in India. Next, multinational company. Multinational company, MNC, is a huge industrial organization which operates in more than one country. It carries out production, marketing and research activities on international scale of those countries, seeks to maximize profit world over. A domestic company or a foreign company can be a MNC. MNC அப்படிங்கிறது வந்து
இட்ஸ் அது வேரியஸ் கண்ட்ரீஸில் இதில் பிஸ்னஸை வந்து இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் மோர் தேன் ஒன் கண்ட்ரி and carries out production, marketing and research activities on international scale. International லெவலில் பிஸ்னஸ் ரன் பண்ணும். இதோட மெயின் எய்ம் என்னென்னா டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட்ஸ். எக்ஸாம்பிள் என்னென்னா மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், நோக்கியா கார்பரேஷன், நெஸ்லே, கோகோகோலா, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மெஷின் அண்ட் பெப்சிகோ, சோனி கார்பரேஷன். இது எல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் MNCs. I hope that you all understand about the types of companies. Thank you, students.